இந்த பால் குடிச்சிட்டு போய் படு தூங்கு. ம் தேங்க்ஸு. சரி சரி, சீக்கிரம் பாலை குடிச்சிட்டு டம்ளர் கொண்டா. நீ குச்சியா? ம் தூங்க படையா? இல்ல. அப்புறம் ஆ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கடலை போட போறேன். ஆடாடே, என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? சொல்லணும். நான் தானே உன்னோட ஃப்ரெண்டு, என்கிட்ட எல்லாமே சொல்லணும். நான் சொன்னேன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் என்னை பத்தி. ஆ அப்ப நீ ஏன் சொல்லல? நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட அப்படிங்கறக்காக நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை என்ன? அதெல்லாம் முடியாது. நான் உன்கிட்ட உண்மையா என்னோட பர்சனல்ஸ்ல இருந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன்ல, நீ என்கிட்ட அப்படித்தான் எடுக்கணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை. என் பர்சனல்ஸை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஆ ஓ ஆமா, அப்புறம் நீ சேகர எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்த மாதிரி என்ன போட்டு கொடுத்துருவீங்கல்ல? ஆஹா, அப்படி ஆமா, டம்ளரை தரையா? தர மாட்டேன், வச்சுவேன். ஐ அடி பிச்சிருவேன். நீ பேசாத, என் கூட பேசாத. ம் நான் தான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல? ஆ எவ்வளோ தானே முக்கியம். அப்புறம் என்ன, நீ என் கூட பேசாத. போ, மேலே பட்டு போ, நான் என்ன பார்த்துப்பேன். ம் ஆமா, போ. எல்லாம் பாதிலே வருவாங்க, பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்க. எதுக்கு வாராங்கன்னு தெரியல. இதாப்புல உன்கிட்ட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னோட எனக்கு நீ மட்டும்தான் ஃப்ரெண்டா? ரேகாவும் என் ஃப்ரெண்டு தான், என் கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களும் என் ஃப்ரெண்டு தான், என் கூட யூஜி படிச்சவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான், ஸ்கூல்ல படிச்சவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான். எல்லாத்தையும் தான் நான் பார்க்கணும், உன்னை மட்டுமே நான் பார்க்க முடியுமா என்ன? அதெல்லாம் முடியாது. நான் மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்டு. நீ என் கூட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் அடுக்கணும், என்னை மட்டும்தான் பார்க்கணும். இது என்னப்பா நியாயம்? அநியாயம். என்னது என்னது அநியாயம்? நான் உன்னை இப்படி எல்லாம் சொன்னேனா? நீ அரேஞ்ச்மெண்ட் நீ கூட பேசக்கூடாது, வேற யார் கூடயும் பழகக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீ என்ன எனக்கு கண்டிஷன் போடுற? அப்படித்தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. யாரும் என் மேல பாசம் காட்டலினாலும் பரவாயில்ல, என்னை அடக்கி ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் இப்போ நான் அடக்கி ஆண்டேன். ஆமா, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீ யார் முடிவு பண்றது? எனக்கு எப்ப என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன். நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணனா, கஷ்டப்படுத்துனா சொல்லு. இல்ல அப்புறம் நீ ஏன் என்னை மட்டும் கஷ்டப்படுத்துற? என்னோட சேர்ந்து என்னை ஏமாட்டி அழ வைக்கிறீங்களா? யாருமா? யாரு? நாங்க? உன்னோட ஓவர் பொசிஷனஸ்க்கெல்லாம் நாங்க ஆள் இல்லப்பா. ஏய், பாலை குடிச்சியா இல்லையா? கொண்டா. என்ன? என் கூட லைஃப் லாங் எனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன், எந்த சிச்சுவேஷனையும் விட மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா? இப்போ நான் உனக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கேன், ஆனா நீ என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணல. அப்பா, ஓ மேடம் மூஞ்சில் ஆறதுக்காக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாச்சா? நான் கூட எதுக்குடா வேகமாக ஓடுறாங்கன்னு நினச்சேன். ஆள் ரொம்ப விவரம்தான். பிடிச்சு உட்காந்தா தானே ஆட்டலாம். ஆட்டுறது யாரு? நீங்க தானே. உங்களை நம்பி பிடிக்காமே உட்காரலாம், ஆட்டுங்க. 10 ஆட்டம்தான். அப்புறம் நீங்க 10 ஆட்டம். நான் என்ன குழந்தையா? எனக்கெல்லாம் வேண்டாங்க. இருக்கட்டும், குழந்தையா இருந்தா என்ன, பெரியவங்களா இருந்தா என்ன, ஊஞ்சல் ஆடுறதுக்கு வயசா தேவை? இது உங்க வீடு தானே, உங்க ஊஞ்சல் தானே, நீங்க ஆடாமியா? அதெல்லாம் அல்ல. யார் வந்து என்ன சொல்ல போறா? உத்தரவு. ஆட்டுங்க. கைவளை கொஞ்சிடும் மையாப்பு, அவள் கைவிரல் ஒன்றும் பன்னிப்பு, மைவிழி ஜாடிகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனம் சித்திரமேனி தாழம், சேலை அணியும் ஜாதிப்பு, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜுவலிக்கும் செண்பகப்பூ. பெயின் பரவாயில்லையா? உண்மை சொல்லலாமா போய் சொல்லலாமா? லைட்டாக பெயின் இருக்கு. அப்படி சொன்னால் நாளைக்கு வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாரோ? சும்மாவே வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறது? சே, போய் இவங்க வீட்டுக்கு வந்த பின்னாடியா இப்படி ஒரு நிலமை வரணும் எனக்கு?
அப்பா இங்கே இருக்கும்போது நம்ம இருந்த வீடெல்லாம் போய் பார்க்கலான்னு நினச்சேன். கூட்டிட்டு போவாரா தெரியலையே. ஏங்க ம் என்னாச்சு? ம். இல்ல உங்ககிட்ட உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? ம், இப்படி ஒரு கேள்வி இப்பயே கேட்குறீங்க? அப்போ இது வரைக்கும் எத்தனை தடவை என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க? ஆ, அப்படியெல்லாம் இல்ல. இல்ல சொல்லுங்களேன். ம், உண்மையை சொல்லுங்க. லைட்டா இருக்கு பெயின். அச்சோ, அப்புறம் எதுக்கு போய் சொல்லணும்னு நினச்சிங்க? ம் என்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, கூட்டு போக மாட்டீங்களா? அதான். ராஸ்கல், சேட்டை சேட்டை. அப்ப வெளியே கூட்டு போக மாட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க எங்க வீட்டை சுத்தி பார்க்கவே 6 மாசம் வேணும்னு. ஹம், அப்ப கூட்டிட்டு போலன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி இல்ல. உங்க வீட்டை சுத்தி பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்ல பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு மருமகளா? இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுப்பா. அடா அரலூசு, எனக்கு ஒய்ஃப்னா அப்ப நீ தானே இந்த வீட்டுக்கு மருமக. அது கூடவா உனக்கு தெரியல? டூப் லைட்டு. என்ன இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுனா எப்பவுமேவா இங்கேயே இருக்க முடியும்? மெதுவா ஊரை சுற்றி பார்த்துக்கலாங்கிறக்கு ஏதோ அதிசயமா அப்பா அனுப்பியிருக்காரு. இப்பவே தானே ஊரை சுற்றி பார்த்துக்கணும். அதான். கெஸ்ட்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? எனக்கு தெரியாதா? ஆமாம்மா, நீங்க உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி இல்ல, உங்களுக்கு தெரியாம ஏதாவது இருக்குமா என்ன? நீங்களே நினைச்சுக்கோங்க. என்னன்னு? உங்க மனசு உங்க இஷ்டம்ப்பா. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நான் என்ன நினைக்கணுமோ அதை நான் நினைச்சு நடத்தியும் காட்டுவேன். ஓய், செய்வேன் பாரு. ம், அப்ப நாளைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வெளியே கூட்டிட்டு போறேன். ம், நான் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லலையேம்மா. அதான் சொல்லாம சொல்லிட்டீங்களா? பார்த்துட்டு கூட்டிட்டு போறேன். ம், அதுக்குன்னு நாளைக்கு போய் சொல்லிடக்கூடாது. என்ன, ஹெல்த் தான் முக்கியம். சுற்றி பார்க்குறது எப்போனாலும் சுற்றி பார்க்கலாம். ம். ஊருக்கு போகணும்ல, அப்ப அதுக்குள்ள பார்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி டைமில் எதுக்கு அவுட்டிங்கெல்லாம் போய் சிரமப்படுவானே அப்படின்னு நான் யோசித்தேன். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறோம்ல, கோயிலுக்கு போயிட்டு. ம், சரி. சாரி. இல்லைம்மா. பேலஸ் எல்லாம் கூட அப்புறம் போகலாம்ல. எஸ்டேட் இருக்கு சொன்னீங்க, அங்கே கூட்டிட்டு போகலாம்ல. அதான் யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, காலையில் சொல்லவா? ம் என்ன சொன்னாலும் வாடின முகத்தை மாற்ற மாட்டாங்களே. இப்படி முகத்தை வாட போட்டால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை வச்சே தான் காரியத்தை சாதிச்சுக்கிறது. சரியான கல்லியாக்கும். சரிம்மா, வெளியே கூட்டிட்டு போனேன். தேங்க்யூ. இப்போ மட்டும் நிலவழகா நாளகாங்கிற மாதிரி அப்படியே முகம் பிரைட் ஆயிடுச்சு. பயங்கரமா நாள். வாக்கு மாறக்கூடாது என்ன? இரு கண்ணுக்குள்ளே கோடு கட்டி வாழ்கிறாய், இந்த இதயத்தை நீ மட்டும் ஆள்கிறாய். தினம் இன்பங்களை துன்பங்களை சேர்த்து தந்து நீ வாழ்க்கை என்கிறாய். அடடா, இந்த அம்மு பிள்ளை இத்தனை வேலை பார்த்து போடுச்சா? ஆமாம் மறக்குதும். அதான் சத்திய ஃபோனும் பண்ண காணோம். வேலைக்கு 3 மாதம் தெரில. வேலைக்கு போனால் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருப்பா, காணலை. சாவித்ரி வந்திருப்பாளோ? அவள் வந்துட்டு தான் போனா, கடைக்கு வரையில வந்துட்டு போனா. சரி, போகும்போது போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம்மா. பிள்ளைக்கிளே அடிச்சு போட்டாங்களே என்னவோ, போய் பார்த்துட்டே போவோம். அப்புறம் என்ன பண்ணுறது? புள்ளைய கூட்டியா இல்லையே? என்னது, பிள்ளைகளை கூட்டியாரலையா? அதான் போன வேலை முடிஞ்சிருச்சல்லோ, அப்புறம் எதை கூட்டியாரல? கோவப்படாத. கோவப்படாம 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நான் என் பிள்ளைய பார்த்து. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு இப்படி தான் அனுப்பி எங்கேயோ பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு 5ஆவது நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வந்தா. இன்னைக்கும் பசங்களோட வீட்டில் கேட்டாங்கன்னு சரி 2 நாள் இருந்துட்டு வரட்டும்னு. யோ, என்னையா நினச்சிட்டு இருக்கிற? நான் முக்கிய ஆசையாக பிள்ளைய பெற்றெடுப்பேன். என் பிள்ளைய ஏன் கண்ணில் காட்டாது ஒவ்வொருத்தருக்கா இரவல் கொடுத்துட்ருக்க.
கோப்படாத மறக்குதான். 2 நாள் தான், 2 நாளா வந்துருவா. ஹோட்டல் ஆச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னையா நினச்சிட்டு இருக்கிற நீ? நான் போய் பிள்ளைய கூட்டியாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் பிள்ளை இல்லாமல் வந்திருக்கிற. ம் இல்லை மறக்குதா, பிள்ளை எங்கேயும் போய் வந்ததில்ல, யார் வீட்லேயும் ஸ்டே பண்ணதில்ல. சரி, ஆசையா மைசூருக்கு அனுப்பியிருக்கேன். ஐயோ, மைசூருக்கா? அங்கேயே இருக்கியா அனுப்புனேன்? அங்கே எதுக்கு அனுப்புனேன்? அது பசங்களோட வீட்டாளுங்க அங்கேயே இருக்காங்க. அப்போ அவங்க மைசூர்காரங்களா? ம் தெரிஞ்சவங்க தான். யாருக்கு? என்னவா வேணாலும் வந்துட்டு போட்டோம், என் பிள்ளை எதுக்கு விட்டுட்டு வந்த? நான் எதுக்கு ஒருத்தி இங்கே இருக்கிறேன்? உங்களுக்கெல்லாம் புழுக்கு வேலை பார்க்குறக்கா? என்னை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம், பிள்ளை எப்படி விட்டுட்டு வரேன்னு? மதிக்கிறதே இல்லை மனுஷன். தப்புதாம்மா, தப்புதான். ஐயோ, பிரச்சனை வேற என்னன்னு தெரியாது, இவ வேற தாந்துன்னு குதிக்கிறாளே. என்னன்னு சொன்னா வேற இதுக்கு மேல ஆடுவா. பிள்ளைய காலேஜ் பக்கமே அனுப்ப மாட்டா, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுவாளே. என்ன செய்யட்டும்? யோ குண்டோத்ரா, தேவைதான். சத்யன் வேற என்ன சொல்லி வச்சான்னு தெரியல. நம்ம ஒன்று சொல்லி அவன் ஒன்று சொல்லி, ஐயோ 2 பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், பிரிச்சு மேய்ஞ்சிருவாளுகளே. யோ என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சிட்டா இருக்க? எனத்த போய் என்ன சொல்லி சமாளிக்கணும்? அதான் சொல்லிட்டேன்ல, அந்த பசங்க வீட்டில் தான் இருக்காங்கன்னு. யோ, உடம்பு வளர்ந்துருக்கிற அளவுக்கு மூளை வளரலையா உனக்கு? ஏயா அறிவு இருக்கா? வயசு பிள்ளைகளா, வயசு பசங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்திருக்கியே, விளங்குமா? யாராவது கேட்டு என்ன நினைப்பாங்க? ஆடி பொடி லூசு, என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சும்மா தாம் தூம் டையான்னு குதிக்காத. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீயே யோசிச்சு பாரேன். அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தா அந்த பசங்க ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டா வீட்டுக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு வந்துட்டு போகலாம்ல. இல்லை நமக்கு தெரியாமையே கூட ரகசியமா அங்கங்க வச்சு பார்த்துக்கலாம்ல. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலையே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா வந்தா போனான்ட்டு யாரோ என்னவோ பேசிட்டு போறாங்க. நம்ம பிள்ளைகளை நம்மளே நம்பலைன்னா அடுத்தவங்க எப்படி நம்புவாங்க? எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பேசி நம்மளால முடியாது சாமி. நான் போய் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அண்ணங்கிட்டயே போய் பேசிக்கிறேன். நீ பேசாம இருக்கிற, என்னமோ பண்ணிட்டு போ. நீயாச்சும் உங்க அண்ணனாச்சு. ஆனா இருக்கிற பிரச்சனையில எண்ணெய் ஊத்தி விடலப்பா, போதுமா? ஐயோ, அத்தவனோட தவ புதல்வி வந்துருவா, போதுமா? சும்மா வயசு பிள்ளைய விட்டு போட்டு வந்துட்டு இல்லாத வாய் பேசாதீரும். சரிம்மா சரி, நான் வாயே திறக்கல, போதுமா? போய் யாராருக்கு என்னென்ன பார்சல் கொடுக்கணும்னு அதையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு, காலையத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு வா. உங்க அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போவோம். அதானே, அப்படியே உனக்கும் தங்கச்சி தானே முக்கியம், நானும் என் பிள்ளையுமா முக்கியம்? 2 நாளா நான் தான் ஒத்தையில ஹோட்டலையும் வீட்டையும் பார்த்துட்டு கிடக்கேன். என் மேல ஏதாவது அக்கறை இருக்கா? அப்போ கார்மெண்ட்ஸை பார்க்கல, உன்ன கடையில ஆளெல்லாம் இருக்காங்கம்மா, இங்க வச்சு கும்பிடாத. இருக்கிற கொஞ்சம் மான மரியாதையும் காத்துல பறந்துரும். பாண்டவா, எல்லாம் என் தலையெழுத்து. வீட்டுக்கு போயிட்டு வேணா நல்லா தைலம் போட்டு தலையை மசாஜ் பண்ணி விடுறனே. யோ, தலைவலியும் உன்னாலதாயா வந்துச்சு. 2-3 நாள் கழிச்சு வந்திருக்கிறாரே. ஆசையா ஏதாவது வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கா? எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க, அதனால தெரியாம எதிர்பார்த்துட்டேன். தப்புதான்யா, தப்புதான். அடுத்தவங்கிட்டயா எதிர்பார்க்க முடியும்? கட்டின புருஷங்கிட்ட தானே எதிர்பார்க்கணும். அதான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அப்போ நீங்க முதலாளி, நான் தொழிலாளி, வேலைக்காரி, சரியா? நான் என் வேலையை கரெக்டா பண்றேன், நீங்க வந்து சூப்பர்வைசிங் பண்ணுங்க சார். வாங்க. கடுப்பு கிளப்பாதீங்க சொல்லிட்டேன். கிச்சன்ல இருக்கிற அத்தனை மசாலா துணி எடுத்து மேல கொட்டிடுவேன் பார்த்துக்கங்க. தங்கப்பூ மாதிரி முத்துக்கு முத்தா நான் புள்ள பேப்பனா ஓசிக்கு ஊடா கொடுத்துட்டு வந்திருக்காப்ல. பிள்ளைக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றதெல்லாம் நானு. நம்மள நினைச்சு கூட பார்க்க மாட்டான். எப்ப பாரு அப்பனே கத்தின்னு கிடப்பான். எவ்வளோ நாசுக்கா விவரமா எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்றாப்புல நான் பிள்ளைய கூட்டியாரலின்னு. நான் இவனுக்கு புள்ள பேத்து கொடுத்தனா இல்ல அடுத்தவனுக்கு புள்ள பேத்து கொடுத்தனா?
உண்மைய சொன்னா இவ பயந்துக்கிட்டு யாரையும் வெளிய விட மாட்டா, பிள்ளைய காலேஜ் கூட மாட்டான்னு நினைச்சா, இனி நினைச்சப்பெல்லாம் இல்லை இதையெல்லாம் சொல்லி திட்டுவா. எங்க அப்பனுக்கு அறிவே இல்லை, பேர் வச்சிருக்கிறான் பாரு சிவராமன்னு. சிவனும் ராமனும் அனுபவிச்ச அத்தனை கஷ்டத்தையும் இவ ஒருத்தியை கட்டிட்டு நாள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேலை சத்தியனுக்கு அம்மு செஞ்ச வேலைய என் புள்ள எனக்கு செய்யாமட்டாளே. இல்ல இவகிட்ட எல்லாம் செருப்படி வாங்குறதுக்கு நம்மளால ஆகாதப்பா சாமி. உடம்புதான் பொத பொதன்னு இருக்கே தவிர சக்தியெல்லாம் இல்லை அதுல, சும்மா டம்மி பீஸ் தான் நானும். நீ சத்திய நிலைமை எப்படி இருக்கோ போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ பாவம், ஊருக்கே கமிஷனரு சத்யா அவனை பப்ளிக்கா மாதிரி மென்று தின்னு கடிச்சு எல்லாம் துப்பி வச்சிருப்பா. பார்ப்போம், எதுக்கு போகும்போது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் போகணும். ரேகா, ம் டாடி. என்னம்மா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? டாடி சாப்பிட்டேன். ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன்ப்பா. என்னடா இன்னத்துக்கு டைம் எவ்வளோ ஆச்சு? டாடி தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? இந்நேரம் நீ தூங்கி இருக்கணுமே. டாடி ஈவினிங் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேனா, அதான். ஓ, அதனால தான் அப்பாவுக்கு ஃபோன் கூட பண்ணலையா? டாடி நான் உங்களுக்கு கால் பண்ணனே, பேசணும்ல டாடி. எப்படா தங்கம்? அவங்க வீட்டுக்கு போனதும் நான் இங்கே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு மெசேஜ் மட்டும்தான் போட்டிருந்தேன். கால் பண்ணவே இல்லையேடா. டாடி கால் பண்ணல தங்கம். நான் சத்யன் வீட்டுக்கு வந்தேன்னா டைம் பார்த்தேன் எவ்வளோ ஆயிடுச்சு, இனி நீ கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். நான் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினேன் தானே. ஐயையோ, இவங்க அப்பா கிட்ட பேசத்தான் நினச்சி நம்ம கிட்ட தானே பேசிட்டு இருந்தாங்க தூக்கத்தில். அதைத்தான் சொல்கிறாங்களோ? ம், அப்பாவுக்கு ஃபோன். நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க, எப்போ ஃபோன் பண்ணீங்க? ஐயோ அப்பாவுக்கு நான் கால் பண்ணவே இல்லையா? அவர்கிட்ட பேசதான் நினச்சிட்டு இவர்கிட்ட. டாடி டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல ஃபேமிலி இல்லை டாடி, நல்ல கேரக்டர். சத்யா அப்பா என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க டாடி, அவங்க ரொம்ப ரிச்சுன்னு. ஆனால் அவர்கிட்ட அந்த இது ஒருத்தலை கூட இல்லை பார்த்தீங்களா. அப்புறம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. முக்கியமாக சினிமா, கிரிக்கெட்டு, செல்ஃபோனு, ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எதுக்கும் அடிக்ட் ஆகலை. எல்லாத்தையும் கரெக்டாக லிமிட்டாக வச்சுக்கிறார் டாடி. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா, அது எனக்கே தெரியும். அதை என்கிட்டயே 2-3 தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு அவர் வேணும்னு நான் நினைக்கல. வேண்டாம், என்னோட இது என்னன்னு எனக்கு தெரியும் டாடி. நான் உங்கள் பொண்ணு என்ன டாடி, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன். ஓ அப்படி. என்னை அக்செப்ட் பண்ணிக்க. இது மட்டும்தான் ரீசன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு நீ தான் வேணும்னு உன் வாயிலையே நான் சொல்ல வைப்பேன். இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதையும் தாண்டி வேறு ஏதோ காரணம் இருக்குது, அதை நீ சொல்ல மாட்ற. ஏன்னா உனக்கே தெரியும் நானும் என்னோட அப்பாவோ ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டோன்னு. அப்படி இருக்க நீ ஏன் இதை பற்றி யோசிக்கணும்? வேறு ஏதோ பலமான காரணம் இருக்கு, அதனால தான் நீ தயங்கி நிற்கிற. எப்படியோ ஒரு நாள் எனக்கு தெரியாமையா போயிருப்போது, தெரியும் போது நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அப்போ எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டயா பேசணும்? ஏய் வேணாம் மின்கி, தொல்லு. ரேகா, நல்லா தான் பார்க்கேன், ஒரு நிமிஷம். அதான் உட்காந்துட்டீங்களா மேடம், அப்புறம் என்ன லுக்கு? தள்ளு. ரேகா அப்பா. சரிடா தங்கம். சிவப்பா. வாண்டி சாப்பிட்டியாடி தங்கம்? கொண்டா. அதான் கேக்குதுல, பேசு. சிவப்பா. எவ்வளோ நேரமா வெளியே நிற்கிறீங்க? புள்ள கூட பேசிட்டு இருந்தேன். சரி போய் அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிடுவீங்க. ஏதாச்சும் வச்சிட்டியா? மம்மி. என்ன தங்கம்?
சத்யா என்ன பண்ணடா இருக்கா சாப்பிட்டா ஏன் என்ன போய் ஊட்டி விட போறியா ஏன் உனக்கு மட்டும் தான் என்னோட ஊட்டி விடணுமா அப்படின்னு நான் சொல்லலப்பா நான் ஊட்டி விட்டா உனக்கு என்ன போடாம வாண்டு ம்? இந்த டாக்டரு ரேகாக்கு மட்டும்தான் ஊசில் ஆட்டுச்சு டாடி எனக்கு ஆட்ட மாட்டேது ரேகா மம்மி டாக்டர் வாயே பார்க்கா தம்பி பக்கத்துலயா இருக்கு என்ன இவ பிறக்கணும்னு ஒரு கோயிலில் போய் வேண்டிக்கிட்டோம்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றீங்களா ம் ரேகா கேட்டுச்சுப்பா ம் சரிம்மா எங்காவது வெளியே போனீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க என்ன சரிங்கப்பா எங்க போறீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு எடக்கு டாடி கெடா வெட்டணும்னு வேண்டிக்கிட்டாராம் அதான் டாடியும் இல்லை கெடாயும் இல்லை அப்புறம் எப்படி வெட்டுவேன் அதான் நீ இருக்கீல சும்மா சொல்ல தங்கம் நான் அப்படி சொல்லவே இல்லை கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வர சொன்னேன் நைட்டு எவ்வளோ ஆச்சு டைமு பாரு நான் எல்லாம் குறைக்குது வருது உன்னை கழிச்சு திங்கத்தான் ரேகா சும்மா டாடி ம் அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காத அவ திடீர்னு மூடு வந்து அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவா ம், சரி வைக்கிட்டா பாத்தியா நான் சொன்ன மாதிரியே புள்ள என்கிட்ட பேசவே இல்லை அப்பங்காரங்கிட்ட மட்டும் பேசிட்டு வைக்கிறா மம்மி நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு காலம் வராமையா போயிடும் ம் வரும் வரும் நான் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறேன் வைக்கிட்டாடா தங்கம் ம் சரிங்க டாடி சிவப்பா சொல்லு தங்கம் சத்யா கிட்ட நான் சாடி கேட்டே சொல்லேன் ம் சொல்கிறேன்டா தங்கம் சொல்கிறேன் தேங்க்ஸ் நீ மட்டும்தான் சிவப்பா எனக்காக இருக்க எனக்கு நான் ஆடுமே இல்லை ஆமாம்மா நாங்களாம் காணாது போயிட்டோம் அழகி அழுதே நடிப்பா சொல்லின்றேன் என்னை பார்க்காத எப்படி இருக்கேன் இருக்கேன் நாலு சுத்து பேத்துட்டியா இல்ல இழைச்சிட்டியா கொழுப்பு இலக்கும் இல்ல பெருக்கும் இல்ல அப்படியே தான் ஆத்தா இருக்கேன் நிம்மதியா இருக்கியா மயிலாது இல்ல வீடே வெச்சோன்னு இருக்குது சீக்கிரம் வந்துரு என்ன சரி தங்கம் ஃபோனை வைக்கிட்டா ஏக்கா பார்த்து பதணும் ஓகே டாடி சரி வாங்க ம் என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க சிவப்பூச்சியில் கரடி பூந்த மாதிரி வந்துட்டு பின்ன பார்க்காம ஐயோ டாக்டர் ஆட்டேன் என்ன மீறி ஆட்டிருவியா நீ ஆ அப்படி தானே பார்க்குற ஆமா தெரிஞ்ச சார் தான் ஏய் இறங்கு கீழே நான் ஏன் இறங்கணும் நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்து உட்காந்துருக்கேன் நீ வேணா இறங்கு நீ தான் இப்ப வந்த நீதான் இவ்வளோ நேரம் ஆனீல கொஞ்ச நேரம் ஆடுறேன் இறங்கு அப்படியே பார்த்தாலும் நான் பார்த்தாட்டும் டாக்டர் பார்த்தாட்டும் அதுக்கப்புறம் தான் நீ வருவேன் டாக்டர் நீ ஆடவே இல்லை அதனால நீ இறங்கு டாக்டர் நான் ஆன பின்னாடி நீ ஆடு என்ன ஐயோ பார்க்குற பார்வையிலேயே அழக்க ஊத்துருவாயா ஐயோ டாக்டர் அவரோட ஆட்டத்தையும் சேர்ந்து நான் தான் ஆட போறேன் அதனால நீ இறங்கு ஏன் என்னை பார்த்தா பாமானியா அவரோட ஆட்டத்தையும் சேர்த்து நீ ஆடு நான் ஆனதுக்கு அப்புறம் ஆடு முடியாது ஏன் நீ டாக்டர் மடியில் உட்காந்து தான் ஆடுவியா நைட் நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன் இப்ப இவ்வளவு போ சொல்றீங்களா இல்லையா ஷபா ரெண்டு பேத்துக்கு இடையில நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் எங்க இந்த அஜய் டாக்டர் ஷபா அஜய் எங்க யாருக்கு தெரியாம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கடலை போட போயிருக்கான் என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அவனுக்கா ஆமா யார் அது அதுவும் எனக்கு தெரியாம தெரியல யார வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு நீ என்னத்திக்கா ஏன் நீ இவ்வளவு நேரம் இவ கூட கடலை போடல அது மட்டும் தப்பு இல்லையா ஏய் இல்ல இத்தனை வருஷத்துல வரலாறு காணாத உண்மையா என்ன இது அதிசயமெல்லாம் நடக்குது அதான் கேட்டேன் தெரியலையே வா உடனே போய் பாப்போம் என்ன இவ பேய் மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு ஒரே முறையா முறைக்கா மூச்சல் ஆட்டாம நகர முடியாதோ டாக்டர் வா போனீங்க
இல்லம்மா. வா அந்த பிள்ளை யாருன்னு போய் பார்ப்போம். உலக அலைக்கு உத்தம ராணி யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவ சொல்றதெல்லாம் கேட்காதே வா. ஐயோ, அவன் வேற யார் கூட என்ன பண்ணான்னு தெரியலையே. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. இங்க இவன் என்னடானா இந்த பார்வை பார்க்காளே.